திடீரென தாவேகாவில் இருந்து விலகிய செங்கோட்டையன் கடும் அதிர்ச்சியில் விஜய். பெரும் பரபரப்பு. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் இப்போதே சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது. குறிப்பாக நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகா முதல் முறையாக தேர்தலை சந்திக்க இருப்பதால் தமிழக தேர்தல் களம் முன் எப்போதும் இல்லாத வகையில் பரபரப்பாகி உள்ளது. அதிலும் குறிப்பாக அதிமுகவின் மூத்த முகமாக அறியப்பட்ட செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்தது அக்கட்சிக்கு மிக பெரிய பலமாக பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அங்கு நடந்து வரும் ரிட்டர்ன் பாலிடிக்ஸ் கட்சி தலைமைக்கு புதிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்த நிர்வாகிகளை தாவேகாவை நோக்கி இழுக்கும் பணியில் செங்கோட்டையன் தீவிரம் காட்டி வந்தார். அதன் ஒரு பகுதியாக கொங்கு மண்டலத்தில் தாவேகாவின் உறுப்பினர் சேர்க்கை வேகம் எடுத்தது. ஆனால் கடந்த சில நாட்களாக இணைந்த வேகத்தில் வெளியேறுவது என்ற போக்கு தாவேகாவினரிடையே ஒருவித சலசலப்பை உண்டாக்கி உள்ளது. குறிப்பாக கோவையில் சமீபத்தில் தாவேகாவில் இணைந்த முக்கிய நிர்வாகிகள் சிலர் நேற்று இரவு திடீரென அதிமுக மாவட்ட செயலாளர் SP வேலுமணி முன்னிலையில் மீண்டும் தங்களை தாய் கழகமான அதிமுகவில் இணைத்து கொண்டனர். ஏற்கனவே கடலூரில் விசிக முக்கிய நிர்வாகி அதியமான் தாவேகாவில் இணைந்த ஒரே வாரத்தில் மீண்டும் திருமாவளவன் முன்னிலையில் விசிகவிற்கு திரும்பினார். தற்போது கோவையிலும் அதே போன்று ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பது தாவேகாவில் நிர்வாகிகளை தக்க வைப்பதில் உள்ள சவால்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இப்படியாக தொடர்ந்து ஒருவர் பின் ஒருவராக வெளியேறி வருவதால் தாவேகாவின் தேர்தல் வியூக தொகுப்பாளராக செயல்படும் செங்கோட்டையன் கடும் அதிர்ச்சியடைந்து இருக்கிறார். கட்சி தாவலுக்கான பின்னணி என்ன? நிர்வாகிகளுக்கு இடையே அதிருப்தி நிலவுகிறதா என்பது குறித்து செங்கோட்டையன் தற்போது ரகசிய விசாரணையில் இறங்கியிருப்பதாக பனையூர் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வரும் சட்டமன்ற தேர்தலில் எங்கு போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரத்தில் அதிகரித்து இருக்கிறது. தாவேகாவின் முக்கிய பொறுப்பாளராகவும் கொங்கு மண்டல ஒருங்கிணைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ள அவர் இதுவரை 8 முறை கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில் வெற்றி பெற்று இருக்கிறார். இந்த நிலையில் இந்த முறை அவர் தனது சொந்த தொகுதியிலே போட்டியிடுவாரா அல்லது நீலகிரி போன்ற புதிய தொகுதியில் களம் இறங்குவாரா என்ற கேள்வி எழுந்து இருக்கிறது. இது குறித்து செய்தியாளர்கள் அவரிடம் கேட்டபோது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் என்று கூறி போட்டியிடும் தொகுதி குறித்த முடிவை விஜயிடமே விட்டுவிட்டார். தற்போது அதிமுகவின் முன்னாள் நிர்வாகிகளை தாவேகா பக்கம் இழுப்பது மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை கவனிப்பது போன்ற முக்கிய பணிகளில் அவர் ஈடுபட்டு இருக்கிறார். தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் செங்கோட்டையனின் இந்த பதில் தாவேகா தொண்டர்களுக்கு இடையே உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் கட்சியில் கடந்த சில நாட்களாகவே பலரும் இணைந்து வரும் நிலையில் தற்போது விஜய்க்கு அதிர்ச்சி தரும் விதமாக ஒரு சம்பவம் நடந்து இருக்கிறது. அதாவது அதிமுகவின் மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் விஜய் கட்சியில் இணைந்த பிறகு மாற்று கட்சியினர் பலரும் தொடர்ந்து இணைந்து வந்தனர். இப்படிப்பட்ட நிலையில் 5 நாட்களுக்கு முன்பு விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்த அதியமான் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திரும்பி இருக்கிறார். சென்னையில் திருமாவளவன் முன்னிலையில் தன்னை மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்து கொண்டார். கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்த அதியமான் மண்டல செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர். கட்சியில் இணைந்த ஒரே வாரத்தில் அதியமான் விலகியதால் செங்கோட்டையன் அதிர்ச்சியடைந்து இருக்கிறார். மேலும்
தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ளது. இதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுக, பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்த சில சிறிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. மறுபுறம் திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடன் வலுவாக இருக்கிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் தற்பொழுது சலசலப்பு ஏற்பட்டு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி நீண்ட காலமாக திமுக கூட்டணியில் இருந்தாலும் இந்த முறை தங்களின் அரசியல் முக்கியத்துவத்தை தெளிவாக வெளிப்படுத்தி வருகிறது. தேர்தல் நெருங்கும் நிலையில் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்ற கோரிக்கையை இடைவிடாமல் முன்வைத்து வருகிறது. ஆனால் திமுக தரப்பில் இந்த கோரிக்கைக்கு வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரவு இல்லை. கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார் என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி சமீபத்தில் கூறியது தமிழக அரசியலில் பேசும் பொருளாக மாறியது. இந்த கருத்துக்கு பதிலளித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, இது அமைச்சரின் தனிப்பட்ட அபிப்பிராயம், இறுதி முடிவு என்பது ஸ்டாலினும் காங்கிரஸ் உயர்மட்ட தலைவர்கள் கார்கே மற்றும் ராகுல் காந்தியும் இணைந்து எடுப்பார்கள் என்று பதிலடி கொடுத்து இருந்தார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் இந்த பதிலடிக்கு மாணிக்கம் தாகூர் எம்பி ஆதரவு தெரிவித்து இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது. ஒருவேளை திமுகவுடன் கூட்டணி உறுதியாகாவிட்டால் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று காங்கிரஸ் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஜனநாயகன் பட விவகாரத்தில் விஜய் நேரடியாக கருத்து சொல்லாமல் இருந்தாலும் காங்கிரஸ் தலைவர்கள் மட்டும் அதிகமாக கருத்து தெரிவித்து வருவது காங்கிரஸ் கட்சி தாவேகாவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறதோ என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. மேலும் ராகுல் காந்தி தொடர்பான பதிவுகளை விட விஜய்க்கு ஆதரவான பதிவுகளை அதிகம் பகிரும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கின்றனர். இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக டெல்லி காங்கிரஸ் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் இருந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது. மேலும் ஜனவரி 28 மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் தமிழ்நாடு பயணம் குறித்து முன்பே கூறப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் கூடலூர் பகுதியில் நடைபெற்ற பள்ளி பொன்விழா நிகழ்வில் ராகுல் காந்தி பங்கேற்ற நிலையில் அவர் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. யாருடன் கூட்டணி வைத்தால் அது காங்கிரசுக்கு அதிக பலம், கடந்த தேர்தல் புள்ளி விவரங்கள் மற்றும் வாக்கு வங்கி தகவல்கள் என்ன என்பதை காங்கிரஸ் நிர்வாகிகள் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியிடம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதை அடிப்படையாக கொண்டு முடிவுகள் எடுக்க வாய்ப்பிருக்கிறது என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனால் தமிழக அரசியல் களம் மேலும் சூடுபிடித்து இருக்கிறது. மேலும் மத்திய அமைச்சர் அமித்ஷா உடனான சந்திப்புக்கு பிறகு ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவுக்கு கட்சியில் இடமில்லை என்பதில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு உறுதியாக இருந்தது. இதனால் அதிருப்தியில் இருந்த ஓபிஎஸ் அடுத்து திமுக அல்லது தமிழக வெற்றி கழகம் என எந்த பக்கம் செல்வது என்ற குழப்பத்தில் இருந்து வந்தார். இந்த சூழலில்தான் தாவேகாவில் இணைந்துள்ள செங்கோட்டையன் ஓபிஎஸ்ஐ தொடர்பு கொண்டு தாவேகாவில் இணைந்தால் அவருக்கு தெற்கு மண்டல பொறுப்பாளர் பதவி பெற்று தரப்படும் என செங்கோட்டையன் கூறியதாகவும் அதற்கு ஓபிஎஸ் தரப்பு தை 9 தனது இறுதி முடிவை அறிவிப்பதாக கூறியிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் ஓபிஎஸ் தாவேகாவில் இணைவாரா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. ஏற்கனவே பல சட்ட போராட்டங்களையும் அரசியல் ஏமாற்றங்களையும் சந்தித்துள்ள ஓபிஎஸ் வெறும் பேரளவு பதவிகளை ஏற்றுக்கொண்டு மற்றொரு கட்சியில் இணைய விரும்புவாரா என்பது சந்தேகமே. கௌரவமான அதிகார பகிர்வு மற்றும் கட்சியில் தனக்கென ஒரு அந்தஸ்து உறுதி செய்யப்பட்டால் மட்டுமே அவர் தனது அடுத்த கட்ட நகர்வை தீர்மானிப்பார் என அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். மேலும் செங்கோட்டையனின் இந்த முயற்சி வெற்றியடைந்து ஓபிஎஸ் தாவேகாவில் இணைவாரா அல்லது அதிமுகவிலே
மீண்டும் இணைய கதவுகள் திறக்கப்படுமா என்பது சஸ்பென்ஸாகவே இருக்கிறது. மேலும் குறிப்பாக தாவைக்காவில் செங்கோட்டையனுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு இல்லை என்றும் அவரை பெரும்பாலான இடங்களில் தாவேகா நிர்வாகிகள் புறக்கணித்து வருவதாகவும் அதனால் அவர் திமுக பக்கம் திரும்ப வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.